ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு திரை விமர்சனம். இன்னைக்கு திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் நாம பார்க்க போற திரைப்படம் ஸ்கூல். குவாண்டம் ஃபிலிம் ஃபேக்டரி சார்பா ஆர்கே வித்யாதரன் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிற இந்த படத்தில் யோகி பாபு, பூமிகா சாவ்லா, KS ரவிக்குமார், நிழல்கள் ரவி, பக்ஸ், சாம்ஸ், பிரியங்கா வெங்கடேஷ் இவங்கெல்லாம் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இளையராஜா மியூசிக் பண்ணியிருக்கிற இந்த படத்துக்கு ஆதித்யா கோவிந்தராஜ் சினிமோட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு. இந்த மூவியை டைரக்ட் பண்ணியிருக்காரு ஆர்கே வித்யாதரன். பள்ளியின் தலைமை ஆசிரியர் பகவதி பெருமாள் செகண்ட் பிளேஸில் இருக்கிற ஸ்கூலை ஃபர்ஸ்ட் பிளேஸுக்கு எடுத்துகிட்டு வர்றதுக்காக பள்ளியில் படிக்கும் மாணவர்களை உத்வேகப்படுத்த மைண்ட் செட் ஆஃப் சக்ஸஸ் அப்படின்னு ஒரு புக்ஸ் எழுதுகிறாரு. ஆனால் அந்த புத்தகத்தை படிக்கிற மாணவர்கள் எதிர்மறையான சிந்தனைக்கு ஆளாகி சாதி மத பிரிவினையோடு வெற்றி மட்டும்தான் வாழ்க்கை அப்படின்ற நிலைக்கு தள்ளப்படுறாங்க. அதாவது அந்த புக்ஸை படிக்கிறவங்க எதிர்மறையான சிந்தனைக்கு தள்ளப்படுறாங்க. ஒரு கட்டத்தில் மைண்ட் செட் ஆஃப் சக்ஸஸ் புத்தகம் மர்மமான முறையில் எரிக்கப்படுது. அதே சமயம் பள்ளியின் மாணவர் மற்றும் ஆசிரியர் உயிரிழக்கவும் செய்கிறாங்க. இதுக்கு காரணம் கண்ணுக்கு தெரியாத ஒரு உருவம் அப்படின்னு அந்த பள்ளியில் இருக்கிற சில ஊழியர்கள் சொல்கிறாங்க. காவல்துறை உயர் அதிகாரியான KS ரவிக்குமார் அந்த ஊழியர்கள் சொல்கிறத ஏற்க மறுத்து அதற்கான பின்னணியை கண்டுபிடிக்க தன்னுடைய விசாரணையை தொடங்குறாரு. ஆனாலும் அங்கே நடக்கிற மர்ம சம்பவங்கள் தொடர்ந்துட்டே தான் இருக்கு. சாமியார் ஆர்கே வித்யாதரன் அந்த பள்ளியில் இருக்கிற அமானுஷ்ய சம்பவங்கள் குறித்து கண்டுபிடிக்கிறாரு. ஒரு சூழலில் அந்த அமானுஷ்யங்களை வரவழைத்து எதுக்காக இப்படி செய்கிறாங்க அப்படின்னு கேட்குறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. இந்த மாதிரி ஒரு குழப்பமான சூழலில் அந்த பள்ளியின் முன்னாள் ஆசிரியர்களான யோகி பாபு, பூமிகா சாவ்லா இந்த பள்ளிக்கு திரும்ப வராங்க. அவங்கள பார்த்ததும் அந்த அமானுஷ்ய சக்திகள் சாந்தமாகுது. அவங்க யார், எதுக்காக அப்படி செய்கிறாங்க, மர்மமான மரணங்கள் நிகழ காரணம் என்ன அப்படின்றது தான் இந்த படத்தோட மீதி கதை. வெற்றி தோல்வி அப்படின்றத மட்டுமே எடுத்துக்கிட்டு குறிக்கோளாக பயணிக்காம வாழ்க்கையை ஈஸியாக எடுத்துக்கிட்டு பயணித்தால் படிக்கலனாலும் சாதிக்க முடியும் அப்படின்ற நம்பிக்கையை மாணவர்களுக்கான ஒரு மெசேஜாக இந்த படத்தில் கொடுத்து அதுக்கேற்ற மாதிரியான திரைக்கதை அமைச்சு படத்தை கொடுத்துருக்காரு இந்த படத்தோட டைரக்டர் ஆர்கே வித்யாதரன். யோகி பாபு ஆசிரியர் கனகவேல் அப்படின்ற கேரக்டரில் நடிச்சிருக்காரு. காமெடியை அளவாக கையாண்டு குணச்சித்திர நடிகராக பார்க்குறவங்க கவனத்தை ஈர்த்திருக்காரு தன்னுடைய நடிப்பில். பள்ளியின் தலைமை ஆசிரியராக பூமிகா சாவ்லா, நல்லாசிரியராக வாழ்க்கையோட தத்துவங்களை மாணவர்களுக்கு புரிய வச்சிருக்காங்க அவங்களோட நடிப்பால். போலீஸ் இன்ஸ்பெக்டராக KS ரவிக்குமார், பள்ளியோட தலைமை ஆசிரியரா பகவதி பெருமாள், உதவி தலைமை ஆசிரியரா சாம்ஸ், மந்திரவாதி மஸ்தானா நிழல்கள் ரவி, உலகநாத சுவாமியாக ஆர்கே வித்யாதரன் மற்றும் படத்தில் நடிச்சிருக்கிற எல்லாருமே கொடுத்த கேரக்டரை நிறைவாக பண்ணியிருக்காங்க அவங்களோட நடிப்பால். பள்ளி வளாகத்திலேயே முழு காட்சியையும் வித்தியாசமான கோணங்களில் படமாக்கி இருக்காரு இந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபர் ஆதித்யா கோவிந்தராஜ் தன்னோட சினிமோட்டோகிராஃபியில். இசைஞானி இளையராஜாவின் பின்னணி இசை மற்றும் அவரோட லிரிக்ஸ் ரிப்பீட் மோட்ல இருக்கு படத்தை பார்க்குறவங்களுக்கு. எடிட்டர் ராகவா அர்ஸ், ஆர்ட் டைரக்டர் B ஸ்ரீதர் உட்பட தொழில்நுட்ப கலைஞர்களோட பணி படத்தின் நிறைவு. மாணவர்களுக்குள்ள பெரிய அளவில் ஈகோவை வளர்க்கக்கூடாது. மாணவர்கள் வாங்கும் மதிப்பெண்களை விட வாழ்க்கை தான் முக்கியம். வெற்றி தோல்வி இதை ரெண்டுத்தை மட்டுமே குறிக்கோளாக வச்சு பயணம் செய்யாமல்
வாழ்க்கையை ஈஸியாக எடுத்துக்கிட்டு பயணம் செய்தால் படிக்கலனாலும் சாதிக்க முடியும். இதுதான் இந்த திரைப்படம். மீண்டும் அடுத்த வாரம் திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.